Praise the Lord. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு அருமையான பாடலை கேட்டோமாம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு திரும்பவும் வரப்போகிறார். முழு உலகம் அதற்குரிய அடையாளங்களை நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறது. வானத்திலும் அடையாளங்கள், மனுஷருடைய சுபாவங்களில் அடையாளங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. அடையாளங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இயற்கையில், சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து வருவதற்கு என்னென்ன அடையாளங்கள் வரும் என்று வேதம் சொல்கிறது. அவ்வளவு அடையாளங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு பக்கம் யுத்தங்களின் செய்திகள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், மனிதனுடைய சுபாவத்தில் ஏற்படும் மாற்றங்கள், சூழ்நிலையில், இயற்கை சீற்றங்களில் எல்லாவற்றிலும் மாற்றங்களை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இயேசு சொன்னபடியே அவருடைய வருகை மிக சமீபத்து விட்டது. 1 தெசலோனிக்கர் 4:16 இப்படியாய் சொல்கிறது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். 1 Thessalonians 4:16 For the Lord himself will descend from heaven with a shout, with the voice of an archangel, and with the trumpet of God, and the dead in Christ will rise first. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்படித்தான் இருக்கும்? அவரை குத்தினவர்களும் அவரை நோக்கி பார்த்து புலம்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், இன்றைக்கும் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இயேசுவின் வருகையை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட வேண்டியது மிக அவசியம். பிரியமானவர்களே, முதலாம் வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படி யோவான் என்ற ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பினார். ஆனால் அவருடைய வரப்போகிற இந்த வருகைக்கு உலகத்தை ஆயத்தப்படுத்துகிற பொறுப்பை நம்முடைய கரங்களில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17:24 சொல்லுகிறது, மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். Luke 17:24 For as the lightning that flashes out of one part under heaven shines to the other part under heaven, so also the Son of Man will be in his day. ஆம், இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து துல்லியமான பல தீர்க்க தரிசனங்கள் வேதத்தில் அடுக்கடுக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் வரப்போகிற நிச்சயம், அதற்கான அடையாளங்கள் நமக்கு அதை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே சந்திக்க நம்ம ஆயத்தமாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும் என்று வெளிப்படுத்தும் விசேஷம் 1:7 சொல்லுகிறது. Revelation 1:7 Behold, he is coming with clouds, and every eye will see him, even they who pierced him, and all the tribes of the earth will mourn because of him. Even so, Amen. ஆம், இயேசு கிறிஸ்து அவருடைய ஜனத்தை சந்திக்க மத்திய ஆகாயத்தில் வருவது உறுதி. அதை தொடர்ந்து பகிரங்கமாக அவர் வரப்போகிற ஒரு வருகையும் உறுதி. அவருடைய வருகையிலே அவரை சந்திக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. இன்றைக்கு கூட ஆண்டவரே, நிற்கிறவன் என்று சொல்லுகிற நான் விழாதபடிக்கு என்னை நீர் கிருபையாய் காத்துக்கொள்ளும் என்று நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, உம்முடைய வருகை நெருங்கிவிட்ட இந்த கடைசி நாட்களில் எங்கள் ஜீவியத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள எங்களை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். எங்களுக்கு நீர் தூய ஆவியானவராய் இப்பொழுது வந்து எங்கள் வாழ்க்கையிலே நிரந்தரமாய் தங்கியிருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தி
பரிசுத்தப்படுத்தி கரைதரை அற்றவர்களாய் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்க எங்களை தகுதிப்படுத்தும். உம்முடைய கால சத்தத்தை கேட்கிற காதுகளை தாரும். உம்மை தரிசிக்கிற கண்களை எங்களுக்கு தாரும். உம்முடைய சித்தத்தை செய்கிற வாழ்க்கை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.